பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சிலர் பொருளின் மேல் அதிகமாக ஆசைப்படுவார்கள். சில வீடுகளை பார்க்கும்போது எனக்கு அதே போன்று ஒரு வீடு வேண்டும், உடைகளை பார்க்கும்போது எனக்கும் அதே போன்று உடை வேண்டும் என்று சொல்வார்கள். பிறர் வைத்திருக்கும் பொருளின் மேல் அதிகமாக ஆசைப்படுவார்கள். ஆனால் தேவனுக்கு பொருளாசை என்பது பிடிக்காத காரியமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது என்றுதான் தேவன் வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களிலும் சொல்லி இருக்கிறார். ஒரு சிலர் தனக்கு இருக்கிற ஆஸ்தியை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். எனக்கு வீடு இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, தன் செல்வத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று. பாருங்கள், சிலர் பல பொருள்களின் மேல் ஆசை வைத்து ஆஸ்திக்கு மேல் ஆஸ்தியை சேர்க்கிறார்கள். அவர்கள் மரிக்கும் போது தன் ஆஸ்தியில் எதுவுமே எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். ஆனால் தன்னை தான் உயர்த்தி மேன்மை பாராட்டுகிறவர்களும் உண்டு. நாம் அவர்களைப் போல் இல்லாமல் நம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். எப்படி என்றால், நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தினதுக்காக நன்றி. ஆண்டவரே, என்னை குறைவில்லாமல் வழி நடத்தின உம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் அவருடைய செயல்களால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஆமேன்.